நம்ம மொபைல்ல ஷூட் பண்ணாலும் சரி, கேமரால ஷூட் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல ட்ரைபாட் இருந்தா ஷூட்டிங் ரொம்பவே ஈஸியா இருக்கும். எஸ்பெஷலி ஹைட், ஸ்டெபிலிட்டி, ஸ்மூத் மூவ்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த ProLite VCT 990+ ட்ரைபாட்ல 80 இன்ச் ஹைட், ஃப்ளூயிட் வீடியோ ஹெட், அப் டு 6 kg பேலோடுன்னு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. பாக்ஸ்ல மொபைல் ஹோல்டரும் வரும். ஸோ இந்த வீடியோல இந்த ட்ரைபாட்டோட கம்ப்ளீட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். பாக்ஸ்ல என்னெல்லாம் வரும், ட்ரைபாட்டோட பில் குவாலிட்டி எப்படி இருக்கு, மொபைல் யூஸ் பண்ணலாமா, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்தா, இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது நமக்கு இந்த கேரி பேக் தான் கிடைக்கும். ட்ரைபாட ஃபோல்ட் பண்ணிட்டு ஈஸியா கேரி பண்ண இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மொபைல் ஹோல்டர் வருது. ஸோ மொபைல்ல ஷூட் பண்றதுக்கு செப்பரேட்டா நம்ம ஹோல்டர் வாங்க தேவையில்லை. நெக்ஸ்ட் மெயினா ட்ரைபாட் செட்டப் இது ஃப்ளூயிட் வீடியோ ஹெட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் லுக்லயே இது ஸ்மால் மொபைல் ட்ரைபாட் மாதிரி இல்லாம நல்ல ப்ராப்பர் பிக் சைஸ் ட்ரைபாட் மாதிரி தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைபாட கையில எடுத்த உடனே இதோட பில் குவாலிட்டி சாலிடா தெரியுது. அலுமினியம் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் வெயிட் டிராவல் ட்ரைபாட் மாதிரி ரொம்ப லைட்டா இல்லை, அதே நேரத்தில் ஹெவி ப்ரொஃபஷனல் ட்ரைபாட் மாதிரியும் ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை. ஹோம் ஸ்டுடியோஸ், யூடியூப் வீடியோஸ், டெய்லி கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஏற்ற வெயிட் அண்ட் பில்டுனே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ட்ரைபாடை நான் ஏன் வாங்கினேன்னு கண்டிப்பாக சொல்லணும். நான் ஆல்ரெடி ஒரு ட்ரைபாட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மோர் தென் 3 இயராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 ரேஞ்சில் வரும். அது நல்லாவே யூஸ் ஆச்சு. பட் ரீசென்ட்லி அதோட மொபைல் ஹோல்டர் டேமேஜ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த ஓல்டு ட்ரைபாடில் ஸ்டெபிலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மொபைல் ஹோல்டர் சேஞ்ச் பண்ணால் 2 இயர் கூட அந்த ட்ரைபாடை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கண்டென்ட் கிரியேஷனில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரீசென்ட்லி டெலிபிராம்டர் கூட வாங்கியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அந்த டெலிபிராம்டரை என்னோட எக்ஸிஸ்டிங் ட்ரைபாடில் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ராங்கான நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்கிற ட்ரைபாடு வாங்கலாம்னு டிசைட் பண்ணேன். அண்ட் இன்னும் ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, ஃபியூச்சர்ல கேமராவுக்கு அப்கிரேட் பண்ணா இந்த ட்ரைபாடு யூஸ் ஆகும். அது வரைக்கும் இந்த ட்ரைபாடு மொபைல்ல ஷூட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ கண்டென்ட் கிரியேஷன்ல கிராஜுவலா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம அதுக்கான எக்யூப்மெண்ட்டையும் அப்கிரேட் பண்ணலாம் தான் டிசைட் பண்ணி இந்த ட்ரைபாடை நான் வாங்கினேன். நீங்க பிகினரா இருந்து இப்போதான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு இது சூட்டபிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா என்னோட ஓல்டு ட்ரைபாட் லிங்க் உங்களுக்கு வீடியோல டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ட்ரைபாடோட பிக்கெஸ்ட் ஹைலைட் 80 இன்ச் ஹைட். யூசுவலி பட்ஜெட் ட்ரைபாட்ல ஹைட் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும். ஆனா இந்த ட்ரைபாட்ல மேக்ஸிமம் ஹைட் ரொம்ப அதிகம். ஸோ சிட்டிங் வீடியோ, ஸ்டாண்டிங் வீடியோ, டாக்கிங் வீடியோன்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ மொபைல்ல யூஸ் பண்ணாலும் சரி, கேமரால யூஸ் பண்ணாலும் சரி, 80 இன்ச் ஹைட் இந்த ட்ரைபாடுக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண குவிக் ரிலீஸ் டைப் லைக் லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லாக் ஓபன் பண்ணி ரிக்வயர்டு ஹைட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு லாக் பண்ணா டன். பாட்டம்ல ரப்பர் ஃபீட் இருக்கு. இன்டோர் ஃப்ளோர்ல ட்ரைபாடு ஸ்லைட் ஆகாம இருக்க ஹெல்ப் பண்ணும். மேக்ஸிமம் ஹைட்ல யூஸ் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அன்னெசரியா ஃபுல் ஹைட் யூஸ் பண்ணாம ரிக்வயர்டு ஹைட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் வீடியோ ஹெட். வீடியோ ஷூட்டிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். மொபைல் ஆர் கேமராவை லெஃப்ட் டு ரைட் டர்ன் பண்ணும்போது ஆர் மேல கீழே டில்ட் பண்ணும்போது மூவ்மெண்ட் ஸ்மூத்தா கண்ட்ரோல் பண்ண முடியும். பேசிக் ட்ரைபாட்ல ஹெட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் பண்ணும்போது ஜர்க் வரலாம். அஃப்கோர்ஸ் இது ப்ரொஃபஷனல் சினிமா லெவல் ஃப்ளூயிட் ஹெட் இல்ல. ஆனா யூடியூப் வீடியோஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், நார்மல் கண்டென்ட் கிரியேஷன், பேசிக் பீரோல் ஷாட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாக்ஸ்ல மொபைல் ஹோல்டர் வருதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம். மொபைலையே ப்ராப்பர்லி டைட்டன் பண்ணிட்டு லேண்ட்ஸ்கேப்ல யூடியூப் வீடியோஸ் எடுக்க முடியும். போர்ட்ரேட் மோட்ல ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸோ எடுக்க முடியும். ஸோ மொபைல் யூசர்ஸ்க்கு செப்பரேட்டா மொபைல் ஹோல்டர் வாங்குற அடிஷனல் எக்ஸ்பென்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் 6 kg பேலோடு. மொபைல் யூசர்ஸ்க்கு ஆப்வியஸ்லி 6 kg தேவையில்லை. ஆனா கேமரா யூஸ் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல் கெப்பாசிட்டி. கேமரா பாடி, லென்ஸ், ஆக்சசரிஸ் சேர்த்து வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் பேசிக் அண்ட் மீடியம் கேமரா செட்டப்புக்கு குட் ஹெட் ரூம் கிடைக்கும். ஆனா பேலோட் நம்பர் மட்டும் பார்த்து ட்ரைபாடு செலக்ட் பண்ண வேண்டாம். ஸ்டெபிலிட்டி, கேமரா செட்டப், வெயிட் அண்ட் உங்களோட ஷூட்டிங் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். நெக்ஸ்ட் போர்ட்டபிலிட்டி. கேரி பேக் இருக்கிறது பிக்கெஸ்ட் பிளஸ். ஃபோல்ட் பண்ணிட்டு கேரி பேக்ல ஈஸியா கேரி பண்ண முடியும். ஆனா 80 இன்ச் ஃபுல் சைஸ் ட்ரைபாடு காம்பாக்ட் டிராவல் ட்ரைபாட் மாதிரி பேக் பேக்குள்ள ஈஸியா ஃபிட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. கார் டிராவல் ஆரோ ஹோம் ஸ்டுடியோ செட்டப்புக்கு இது ரொம்ப பிராக்டிகல் சாய்ஸா இருக்கும். ஸோ ஓவராலா பார்த்தா ProLite VCT 990+ ஓட மெயின் ஸ்ட்ரென்த்தே 80 இன்ச் ஹைட், ஃப்ளூயிட் வீடியோ ஹெட், ஃபுல் சைஸ் பில்ட் அண்ட் பாக்ஸ்ல வர மொபைல் ஹோல்டர். மொபைல்ல யூடியூப் வீடியோஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பண்றவங்களுக்கு, கேமரா யூஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு versatile-ஆ இருக்கும். எஸ்பெஷலி நார்மல் ஸ்மால் ட்ரைபாட்ல ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், நல்ல ஸ்மூத் மூவ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரைபாடை கன்சிடர் பண்ணலாம். ஸோ பிகினரா இருந்து இப்பதான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க, அதுவும் மொபைல்ல தான் ஷூட் பண்ண போறீங்கன்னா என்னோட ஓல்டு ட்ரைபாடோட பையிங் லிங்க் வீடியோல டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ண போறீங்கன்னா இந்த ட்ரைபாடை கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். இந்த ட்ரைபாடோட பையிங் லிங்க்கும் வீடியோல டேக் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.
ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஓர்த்தான்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ஃபீச்சர்ஸும் நல்லா தான் இருக்கு. பட் நான் வாங்கின இந்த ப்ரைஸுக்கு எனக்கு அவ்வளவா ஹாப்பியா இல்லை. பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தா கண்டிப்பா இது வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனா இருந்திருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்களோட கண்டென்ட் கிரியேஷன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹானஸ்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். until then bye.